வெல்கம் டு Pinnacle ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். ஆக்சுவலாக நம்ம வெள்ளிக்கிழமையோட லெவல்ஸு எப்படி, அதாவது வெள்ளிக்கிழமை எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுங்கிறது செக் பண்ணுவோம். அதுபோக நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும், அதுபோக வீக்லி லெவலும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலைன்னா வியாழக்கிழமை நைட்டு ஷேர் பண்ண வீடியோ செக் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகுது 24,825. அப்போது அது பார்த்தீங்கன்னா 24,825 நம்ம பையபோ சொன்னது 24,879. ஓகேங்களா? இல்லை, 24,879 சொல்லியிருந்தோம். பட் வந்துட்டு அதுக்கு இடையில இந்த செல் பிலோ ஸ்டேபிள் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த செல் பிலோ 24,834க்கு கீழே ஒரு செல் பிலோ சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த செல் பிலோ ஸ்டேபிள் ஆச்சு. செல் பிலோ ஸ்டேபிள் ஆகி ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா பையப்போ ஸ்டேபிள் ஆச்சு. 24,879க்கு மேலே போய் அங்கேருந்து 24,948, 24,989 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அதையும் தாண்டியுமே ஆக்சுவலாக நம்மளுக்கு மேலே போச்சு. நம்மளுக்கு லெவல்ஸ் இருக்குது, பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த 4th லெவலுங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம அது ரெகுலராக போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக வேணா இன்னைக்கு வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெவல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 24,989க்கு மேலே லெவல்ஸ் பையப்போ இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வீக்லி சப்போர்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி இது மந்த்லியோடு இருக்கும், நம்ம வீக்லி மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,111.70. ஓகேங்களா? க்ளோசிங் வந்துட்டு 25,111.70 இருக்குது. அப்போது இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். வீக்லி பையபோங்கிறது ஓகே, வீக்லியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,360க்கு மேலே பையப்போ. அதாவது இது லெவல் செக் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் இது போல் 24,360ங்கிறதுல 24,360 சப்போர்ட்டு எடுக்கலாம். அங்கேருந்து பையப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 24,732. அதுக்கடுத்து 25,134. அதுக்கப்புறம் 25,536 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் 24,360 ஹை பார்த்தீங்கன்னா 25,536 அந்த ரேஞ்சில் பையப்போ இருக்கும். சப்போஸ் 24,700 இருந்ததுன்னா இங்கேருந்து இங்கே போகும், சப்போர்ட் இங்கே எடுத்துகிட்டு இங்கே போகும். இப்படி தான் நம்ம இதை வீக்லி சப்போர்ட்டாக பார்த்துக்கணும். வீக்லி சப்போர்ட்டுங்கிறது இந்த லெவலு சப்போஸ் மேலேருந்து கீழே வந்தோன்னா சப்போர்ட் ரியாக்ட் ஆகும், கீழேருந்து மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை ரியாக்டிவேட் ஆக போகுது. அவ்வளோதான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அப்போ செல் பிலோ அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 25,506 கீழே செல் பிலோ ஸ்டார்ட் ஆகுது. 25,506 கீழே ஸ்டார்ட் ஆகிறது. இதோட ஃபஸ்ட் டார்கெட் 25,100 சாரி, ஒரு சின்ன கரெக்ஷனு. பையவோங்கிறது 24,964 ஸ்டார்ட் ஆகுது. சாரி, மாற்றி போட்டேன். 24,964 ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபஸ்ட் டார்கெட் 25,134. செகண்ட் டார்கெட் 25,336. தேர்ட் டார்கெட் 25,536. இதுதான் பையபோ. தப்பாக போட்டேன், சாரி.
செல் பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா 24,904க்கு கீழே நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட் இப்போ ஆக்சுவலாக 25,100ல இருக்குது. 200 பாயிண்ட்டு கேப் டவுன் ஆச்சுன்னா தான் ஓகேங்களா. 24,904க்கு கீழே செல் பிலோ ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட்டு 24,732 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் 24,532. தேர்ட் டார்கெட் 24,330ல இருக்குது. ஸோ வீக்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,330லேருந்து 25,536க்குள்ளே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,200 பாயிண்ட் இருக்குது. 1,200 பாயிண்ட் இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் மந்த்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. வார் இஷ்யூ வேறு இருக்குது. என்னதான் வார் இஷ்யூ இருந்தாலும் மணி வரணும் போகணும் அப்படிங்கிறத வச்சு தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுது. ஸோ ஓகே, எனவே லெவல்ஸை மீட் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்குள்ள தான் நாளைக்கு இந்த வாரம் நமக்கு இருக்கும். வீக்லி லெவல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நாளைக்கு இன்ட்ராடேக்கு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீக்லி, அதாவது நாளைக்கு இன்ட்ராடேக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பையபோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,833க்கு மேலே இருக்கும். பட் மார்க்கெட் எங்கேயோ இருக்குது. ஓகே, எனிவே இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,970ம் 25,118மாக இருக்கும். 25,118 மார்க்கெட் ஆக்சுவலாக அங்கே தான் இருக்குது, டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ரியாக்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 24,502க்கு மேலே பையவும் 24,502க்கு மேலே பையவும் அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,639ம் 24,788மாக இருக்கும். இது 24,788. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 25,148க்கு மேலே பையப்போ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,300. அப்போ நாளைக்கு volatile செமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 25,449. 25,449 இது வந்துட்டு பை சைடு. அப்போ பை சைடோட ஹை வேல்யூ 25,449 இருக்குது. ஓகே, இப்போ நார்மல் செல் சைடு வரலாம். நார்மல் செல் பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுன்னா 25,103க்கு கீழே இருக்குது. 25,103 டார்கெட்டு 24,970ம் அடுத்த டார்கெட் 24,818க்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் கேப் அப்பு செல் பிலோ பார்த்தீங்கன்னா 25,434 25,434 அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,300ம் 25,148மாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது கேப் டவுன் செல் பிலோங்கிறது 24,788க்கு கீழே இருக்கும்.
அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,639ம் 24,487மாக இருக்கும். இதுதான் மார்க்கெட். அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா லோ 24,487ம் 25,449 1000 பாயிண்ட் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும். ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகி அப்படியே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லெவல்குள்ளே ரியாக்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இதில் ஆட்டோ ட்ரேடிங் என்னாச்சுன்னு பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். ஓகே, அன்னைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பையில் 2 டார்கெட் அச்சீவ்டு, சாரி பையில் 3 டார்கெட்டுமே அச்சீவ்டு. ஆக்சுவலாக 3 செல்லில் ஒன்று ஒரு 400 லாஸு, ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் தான் அன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. எக்ஸாம்பிள் உள்ள போயே பார்த்துடலாமே. பையிங்கில் அன்றைக்கி 2 டார்கெட் அச்சீவ்டு இங்கே இருக்குது. இல்லை, பையிங்லேயே 1000 லாஸ் இருக்குது. சாரி, ஒரு ட்ரேட் லாஸு, ஒரு ட்ரேட் ப்ராஃபிட். பைக்கில் 1000 லாஸு, செல்லிங்கில் 400 லாஸ் ஆயிருந்தது. மொத்தம் 3000 ப்ராஃபிட்டு, 1000 போக 2000 நெட் ப்ராஃபிட்டு பையிங்கில். செல்லிங்கில் எச்சாவே இருந்தது. ஆக்சுவலாக செல்லிங்கில் பெருசாக லாஸ் ஆகலை. அந்த கால் ஆப்ஷன் நினைக்கிறேன், கால் ஆப்ஷன் செல்லிங் தான் லாஸ் ஆச்சு. கம்மியாக தான் லாஸ் ஆச்சு. இதில் 450 ரூபா, அது 1000, இது 450 ரூபா. ஓகே, ஓகே. வீக்லி லெவல் நோட் பண்ணிக்கோங்க, டெய்லி லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். வார் இஷ்யூ போயிட்டுருக்கு. லெவல்குள்ளே தான் ரியாக்ட் ஆகும். இருந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு இன்னும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைஸில் சிக்னல் ஜென்ரேட் ஆயிடுது. அதை அஃபிஷியலாக விடுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ, நம்ம அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் நம்ம சந்திச்சுக்கலாம். பாய்.